தேசிய கல்வி நிர்வாகமும் கல்வி அமைச்சும் இணைந்து வழங்கும் குருகுலம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய முதலாவது பாடமாக இன்றைய அலகு 6 நாங்கள் நிலை மின்புலம் தொடர்பாக நாங்கள் இன்று ஆராய இருக்கின்றோம். நாங்கள் ஏற்கனவே இந்த மாணவர்கள் இந்த புலம் என்ற சொற்பதம் என்ன, புலம் என்றால் என்ன விளங்குகின்றோம். ஏற்கனவே இங்கேயும் ஒரு விசையை பற்றி நாங்கள் அறிய போகின்றோம். ஏற்கனவே நாங்கள் பொறியியலில் சந்தித்த விசைகளுக்கும் இங்கு சந்திக்கிற விசைகளுக்கும் என்ன வித்தியாசம்? பொறியியலில் தொட்டாத்தான் விசை, தொடுகை விசைகள், அங்கே விசைகள் எல்லாம் ஒன்றோடொன்று தொடர்பட்டிருக்கும். விசை ஏற்படுத்துகிற பொருளுக்கும் அனுபவிக்கிற பொருளுக்கும் இடையே பொறிமுறை தொடர்பு காணப்படும். இங்கு நாங்கள் இந்த புலத்தில் மூலம் விசையை ஏற்படுத்துகிற பொருளுக்கும் அனுபவிக்கிற பொருளுக்கும் இடையே எந்தவித பொறிமுறை தொடர்பும் காணப்படாது என்றது முதலாவது விடயம். விசை ஏற்படுத்துகிற பொருளுக்கும் அனுபவிக்கிற பொருளுக்கும் இடையே எந்தவித பொறிமுறை தொடர்புமே காணப்படாது. இந்த விசை உணரக்கூடிய, இந்த தொடாமல் விசை உணரக்கூடிய பிரதேசம்தான் விசை புலம் என்று சொல்லுகின்றோம். இப்போ முதல் அத்தியாயத்தில் நீங்கள் ஈர்ப்பு புலத்தை பற்றி பார்த்துருப்பீங்கள். அங்கே திணிவுகளுடன் சம்பந்தப்பட்டது. திணிவுகளுக்கு இடையான கவர்ச்சி விசை, எப்பவும் திணிவுகளுக்கிடையே கவர்ச்சி விசை மட்டும்தான் அங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. அங்கேயும் விசை ஏற்படுத்துகிற பொருளுக்கும் அனுபவிக்கிற பொருளுக்கும் இடையே எந்தவித பொறுமை தொடர்பும் காணப்படவில்லை. இதே போல் இங்கே நாங்கள் பார்க்குற இன்று நாங்கள் கவனிக்க போகிற விடயம் என்னவென்றால், இந்த ஏற்றங்களுக்கு இடையே நிகழ்கிற தாக்கங்கள், விசைகளை பற்றி அறிய போகின்றோம். ஏற்றங்கள் என்றால் என்ன? அடிப்படையில் ஏற்றம் என்றால் என்ன? இந்த மாணவர்கள் உண்மையாக இந்த பாடத்தை தெரிவு செய்வதில் கணக்க பரீட்சை ரீதியாக நன்மை இருக்கின்றது. இதை அழகாக விளங்கி மாணவர்கள் இதை விளங்கி படிப்பதன் மூலம் இலகுவாக அந்த புள்ளிகளையும் இலகுவாக பெறக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக அங்கே இருக்கின்றது. இதை வடிவாக விளங்கினா முழுமையாக புள்ளி எடுக்கக்கூடிய பக்கம் இந்த அலகில் நாங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த நிலை மீன் புலத்தில், இப்போ ஈர்ப்பு புலத்தில் திணிவுகள் எவ்வாறு தொடர்பட்டுள்ளதோ அதே போல் இங்கு ஏற்றங்கள் தொடர்பட்டிருந்தால் இந்த ஏற்றங்கள் என்றது என்ன? ஏற்றம் என்றால் ஒரு பொருள் மின்னேற்றப்படுது என்றால் என்ன? ஒரு பொருள் மின்னேற்றப்படுது என்றால் அந்த பொதுவாக ஒரு பொருள், ஒரு அணு எடுத்தால் அங்கே நடுநிலையாக இருக்கும். இலத்திரங்களும் புரோத்தங்களும் சம எண்ணிக்கையில் இருக்கும். உங்களுக்கு தெரியும், இலத்திரங்களால் அசையக்கூடியது. ஒரு பொருளிலிருந்து இலத்திரனை அகற்றினா அல்லது பொருளுக்கு இலத்திரனை அங்கே சேர்ந்தால் அந்த பொருள் மின்னேற்றப்படுது. மேலதிகமாக, அதாவது ஒரு பொருளுக்கு இலத்திரன் அந்த பொருளிலிருந்து அகற்றப்பட்டால் அது நீரேற்றப்படுது. பொருள் இலத்திரன் போய் சேர்ற இடம் அங்கு மறையேற்றப்படுது. அப்போ நேரேற்றம், மறையேற்றம். அப்போ இந்த நேரேற்றத்துக்கும் மறையேற்றத்துக்கும் இடையே உள்ள விசைகளை பற்றியும் இந்த இதால் ஏற்படுற விளைவுகளை பற்றியும் தான் நாங்கள் இங்கே அவதானிக்க போகின்றோம். ஆகவே இந்த ஏற்றம் என்றது உங்களுக்கு இலத்திரங்கள்தான் போகுது, இலத்திரம் தான் வருது. அப்போ இந்த இலத்திரங்கள் போகிறதால மின்னேற்றப்படுது. ஒரு பொருளின் மின்னேற்றம் என்பது இலத்திரங்கள் எண்ணிக்கையின் முழு எண் மடங்காக இருக்கும் என்றதும் உங்களை ஒவ்வொருவருக்கும் தெரிந்திருக்க வேண்டிய விடயம். ஆகவே நாங்கள் இனிமேல் முற்று முழுதாக ஏற்றம் என்று சொல்ல போகிறோம். அங்கே ஏற்றப்பெறும் இலத்திரண்டு முழு எண் பெருக்கமாக இருக்கும். இதை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகின்றோம். இப்போ திணிவுகளை பற்றி பார்க்கல எப்போதும் கவர்ச்சி விசையை பற்றி பார்த்தினாங்க. இங்கு கவர்ச்சி விசையும் தள்ளுகை விசைகளும் சம்பந்தப்பட போகின்றது. ஏன்னா ஒத்த ஏற்றங்கள் என்றால் ஒன்று தள்ளும், ஒவ்வொரு ஏற்றங்கள் ஆக இருந்தால் அவை கவரும். அப்போ கவர்ச்சி விசையும் தள்ளு விசையும் இங்கு சம்பந்தப்பட போகின்றது. ஆகவே அந்த விடயத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் பாடத்துக்களை உள்ளடக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஆகவே நாங்கள் முதலாவதாக பார்ப்போம்.
நிலை மின் விசை. நிலை மின் விசை என்றால் என்ன? நிலை மின் விசை நிலையாக உள்ள ஏற்றங்களை தாக்குற விசை. நான் ஏற்கனவே ஏற்றப்படும் நிலையாக உள்ள ஏற்றங்களை தாக்குற விசை. இயங்கினால் அடுத்த கட்டமாக ஓட்ட மின்னியலை நாங்கள் சந்திப்போம். இங்கே நிலையாக உள்ள ஏற்றங்களில் தாக்குற விசையை பற்றி நாங்கள் ஆராய போகின்றோம். அப்போ இந்த நிலை மின் விசை என்றது நான் ஏற்கனவே சொன்னது போல் ஈர்ப்பு புலத்தை போன்று அதே பண்புகளை கொண்டது நிலை மின் புலமாகும். ஏன்னா ஈர்ப்பு புலத்தை போன்று அதே தன்மையை கொண்டது நிலை மின் புலம். ஆனால் பல வித்தியாசங்கள் இருந்தாலும் ஈர்ப்பு விசையுடன் ஒப்பிடும் பொழுது நிலை மின் விசை மிக பெரியதாகும் என்பதே ஆரம்ப கருத்து. என்ன மிக பெரியது? 2 இலத்திரங்களை எடுத்து பார்த்தா 2 இலத்திரங்களுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசையோட ஒப்படைக்கல 2 இலத்திரங்களுக்கு இடையே உள்ள நிலை மின் விசை மிக பெரியதாக இருக்கும். இதை நாங்கள் கேள்விகள் மூலமே பின்னர் அவதானிக்கலாம். ஆகவே நாங்கள் அதிக சந்தர்ப்பங்களில் நிலை மின் விசையோட கேள்விகள் பார்க்கல ஈர்ப்பு விசையை பற்றி கதைக்காமல் போகிற சந்தர்ப்பம் இருக்கும். ஆகவே உங்களுக்கு விளங்க வேணும், அங்கே அது ஒரு மிகச்சிறிய விசை. ஆகவே அதை பற்றி நாங்கள் கதைக்கிறது தேவையில்லாத விடயம் என்பது நாங்கள் பின்னர் கேள்விகள் மூலம் விளங்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக நாங்கள் நிலை மின் விசை, இது நிலை மின் விசையை நாங்கள் கூலோமின் விசை என்றும் கூறலாம். அப்போ கூலோமின் விசை என்ற நிலையான ஏற்றங்களை தாக்குற விசை, அதுக்கு இப்போ நாங்கள் சிறப்பான பேர் கொடுக்குறோம், கூலோமின் விசை எனவும் கூறப்படும். இவ்விசையானது துணிக்கைகளிலும் பதார்த்தங்களிலும் உள்ள மின்னேற்றங்கள் காரணமாக தாக்கும் கவர்ச்சி அல்லது தள்ளுகை விசையாகும். ஏற்றங்கள், அதாவது ஏற்றங்களில் தாக்குற கவர்ச்சி அல்லது தள்ளுகை விசையாகும். அணுக்கட்டமைப்பை உராய்வு காரணமாக மின்னேற்றுதல் பற்றிய சிந்தனையே பௌதியவியலின் புதிய எண்ணக்கருவாகும். அதாவது இப்போ இந்த ஏற்றத்தை எவ்வாறு உருவாக்கலாம் என்று பார்த்தால், உராய்வு காரணமாக, தூண்டல் காரணமாக, தொடுகை காரணமாக மின்னேற்றப்பட்டாலும் நாங்கள் உராய்வு காரணமாக மின்னேற்றல் பற்றிய கருத்து தான் நாங்கள் இங்கே கூட சந்திக்க போகின்றோம். பொதுவாக கூறும்போது அணுக்கள் மின் நடுநிலையானது என்பது சம எண்ணிக்கையான நேரேற்றங்களும் கருவில் உள்ள புரோத்தன் மேல், நேரேற்றம் என்பது கருவில் உள்ள புரோத்தன், சம எண்ணிக்கையான மறையேற்றங்களும் கருவை சுற்றியுள்ள இலத்திரன் மேல் கொண்டிருக்கும். அப்போ கருவை சுற்றியுள்ள இலத்திரங்களில் கொண்டிருக்கிறான் மறையேற்றம், கருவில் இருக்கிறது நேரேற்றங்களை கொண்டதாக அமைகின்றது. ஒரு பொருளை உரோஞ்சலினால் அல்லது தூண்டலினால் மின்னேற்றலாம். கண்ணாடி கோலை பட்டினால் உரோஞ்சும் போது கண்ணாடியிலிருந்து பட்டுக்கு இலத்திரங்கள் செல்வதன் காரணமாக கண்ணாடி நேரேற்றத்தையும் பட்டிய எதிரேற்றத்தையும் பெறும் என்றது எங்களுக்கு தெரியும். அடுத்ததாக நாங்கள், அதாவது அணுவில் இருந்து இலத்திரங்கள் மாத்திரமே வெளியேறி செல்லக்கூடியவை. தூண்டலினால் மின்னேற்றும் போது மின்னேற்றும் பொருள் ஏற்றம் எதனையும் இழக்காத நிலையில் மற்றியது மின்னேற்றப்படும். அத்துடன் தூண்டல் விளைவு கடத்திகளிலே இலகுவானது. ஆனால் எப்போதும் ஏற்றம் காக்கப்படும், ஏற்றம் எப்போதும் காக்கப்படும் என்பதும் நாங்கள் எங்களுக்கு மனதில் நிறுத்த வேண்டிய ஒரு விடயம். ஏற்றம் காக்கப்படும், மொத்த ஏற்றம் எந்த சந்தர்ப்பத்திலும் காக்கப்படும். அடுத்ததாக நாங்கள் இதில் முதலாவதாக சந்திக்கிறது இந்த கூலோமின் விதி. இந்த கூலோமின் விதி என்றது என்ன? இங்கே தான் ஏற்றங்களுக்கு இடையே உள்ள தாக்குற விசையை பற்றி நாங்கள் சந்திக்க போகிறோம். கூலோமின் விதி, ஏற்றங்களுக்கு இடையே உள்ள விசை எவ்வாறு கூறப்படும்? இந்த ஏற்றங்களுக்கு இடையே உள்ள விசை நாங்கள் ஏற்கனவே ஈர்ப்பு புலத்தில் நாங்கள் பார்த்துருப்பீங்கள். ஏன்னா திணிவுகளுக்கு இடையே எப்போதும் கவர்ச்சி விசை. ஏன்னா அங்கே நியூட்டன் ஈர்ப்பு விதி திணிவுகளுக்கு இடையே உள்ள கவர்ச்சி விசை, அதேவேளை அந்த கவர்ச்சி விசை திணிவுகளின் பெருக்கத்துக்கு நேர சமனாக இடப்பட்ட தூரத்தின் வர்க்கத்துக்கு நேர் மாறுவித சமனாகவும் இருக்கும் என்றதை நாங்கள் அவதானித்திருப்பீங்க. இங்கே ஏற்றங்களை தொடுக்கும் கோடு வழியே தான் அந்த விசை தொழிற்படும் என்று சொல்ல போகிறோம். ஏற்றங்களுக்கு இடையே உள்ள நிலை மின் விசையானது ஏற்றங்களின் பெருக்கத்துக்கு நேர்வித சமனாகவும்
இடப்பட்ட தூரத்தின் வர்க்கத்துக்கு நேர்மாறு வித சமனாகவும் அவ்வேற்றங்களை தொடுக்கும் கோடு வழியே செயற்படுவதும் ஆகும் என்பதை நாங்கள் இதிலிருந்து அவதானிக்கலாம். இப்போ அதாவது இரு புள்ளியேற்றங்களுக்கு இடையான நிலைமீன் விசையானது அவ்வேற்றங்களின் பெருக்கத்துக்கு நேர்வித சமனாகவும் அவற்றின் இடைப்பட்ட தூரத்தின் வர்க்கத்துக்கு நேர்மாறு வீத சமனாகவும் அவ்வேற்றங்களை தொடுக்கும் கோடு வழியே செயற்படுவதும் ஆகும். ஆகவே இந்த விதி மிக தெளிவாக ஞாபகத்தில் வச்சிருக்க வேண்டியது. ஏற்றங்களின் பெருக்கத்துக்கு நேர்வித சமன், அவ்வேற்றங்களின் இடப்பட்ட தூரத்தின் வர்க்கத்துக்கு நேர்மாறு வீத சமன், அதே நேரம் ஏற்றங்களை தொடுக்கும் கோடு வழியே செயற்படுவதும் ஆகும். ஏற்றங்களை தொடுக்கும் கோடு வழியே செயற்படுவதும் ஆகும் என்பது மிக தெளிவாக ஞாபகப்படுத்தி வைக்க வேண்டிய விடயம். அதை நாங்கள் குறியீடு ரீதியாக காட்ட வெளிக்கிட்டால், அதாவது குறியீடு ரீதியாக ஏற்றங்கள் Q1 Q2 கூலோங்களாகவும் 6 மீட்டர் இடைத்தூரத்திலும் இருப்பின் F என்னும் விசை நியூட்டனினால் பின்வருமாறு தரப்படும். ஆகவே இந்த படத்தில் நீங்கள் பார்க்க தெரியுது, இந்த ரெண்டும் என்ன, மறையேற்றம் நேரேற்றம். ஆகவே ரெண்டுக்கு இடையே கவர்ச்சி விசை, ஒவ்வாத ஏற்றங்கள் என்றால் கவர்ச்சி விசை, அந்த இணைக்கிற கோடு வழியே தான் அந்த விசை தொழிற்படுகின்றது. இங்கு பார்த்தால் ரெண்டும் ஒத்த ஏற்றம் நேரேற்றங்கள். ஆகவே அந்த இணைக்கிற கோடு வழியே தான் விசை தொழிற்படுகின்றது. ஆகவே அந்த விசை ஏற்றங்களின் பெருக்கத்துக்கு நேர்வித சமன், இடைப்பட்ட தூரத்தின் வர்க்கத்துக்கு நேர் மாறு வீத சமன். ஆகவே அந்த ரெண்டு விடயங்களிலும் இருந்து ஏற்றங்களின் பெருக்கத்துக்கு நேர்வித சமன், இடைப்பட்ட தூரத்தின் வர்க்கத்துக்கு நேர்மாறு வித சமன். ஆகவே Q1 Q2 over R வர்க்கத்துக்கு நேர்வித சமனாக உள்ளது விசை. ஆகவே நேர்வித சமனாக்குன்றதுக்கு நாங்கள் K என்ற ஒரு மாறிலியை பெருக்கின்றோம். அந்த மாறிலி K நாங்கள் 1/4π என்ற மாறிலியாக இங்கே கிடைக்கின்றது. நாங்கள் ஈர்ப்பு புலத்தில் ஜிக்கு அங்கே நேர்வித சமத்துவ மாறிலி G, இங்கு 1/4π வெற்றிடத்திற்கு. இந்த ஏற்றங்கள் ரெண்டும் வெற்றிடத்தில் இருந்தா அப்போ ஊடகங்கள் மாறுபட என்ன மாறுபடும்? இந்த ε0 மாறுபட போகுது. அதாவது இது வெற்றிடத்திலான் அந்த ε0 பெறுமதி, இங்கு வெற்றிடத்திலான் அனுமதி திறன் என்று சொல்கிறோம் ε0. இது ஊடகம் மாறுபட அது மாறுபட்டு கொண்டு செல்லும், மாறுபடும். ஏற்றங்கள் நீர் இல்லாட்டி வேறு ஊடகங்கள் இருந்தால் அங்கே தாக்குற விசை மாறுபட போகின்றது. ஆகவே இந்த வெற்றிடத்தில் உள்ள 1/4π பெறுமதி எங்களுக்கு வெற்றிடத்தில் என்ன, அதன் பெறுமதிகள் என்ன என்றது உங்களுக்கு கேள்விகளில் தரப்பட்டிருக்கும். அதன் பெறுமதிகள் நாங்கள் பின்னர் பார்க்கலாம். அதே வேளை ஆகவே இப்போ எங்களுக்கு கோவை ரீதியாக இந்த விசை ஏற்றங்களின் பெருக்கத்துக்கு நேர்வித சமனாக இருக்கின்றது. 4π இந்த கோவை எப்போதும் எங்களுக்கு ஞாபகம் இருக்கும். Q1 Q2 over 4πε0 R வர்க்கம். சரியா? தொடர்பு அனுமதி திறன். தொடர்பு அனுமதி திறன் என்பது என்ன? ஒரு ஊடகத்தின் அனுமதி திறனுக்கும் வெற்றிடத்தின் அனுமதி திறனுக்கும் இடையே உள்ள விகிதம் தொடர்பு அனுமதி திறன். ஊடகத்தின் அனுமதி திறனுக்கும் வெற்றிடத்தின் அனுமதி திறனுக்கும் இடையே உள்ள விகிதம் தொடர்பு அனுமதி திறன் எனப்படும் என்றதை நீங்கள் இங்கே அவதானிக்கலாம். ஒரு மின்னுளையத்தின் அனுமதி திறனுக்கும் வெற்றிடத்தின் அனுமதி திறனுக்கும் உள்ள விகிதமானது தொடர்பு அனுமதி திறன் எனப்படும். அதாவது கோவை ரீதி வடிவத்தில் காட்டினால் நாங்கள் தொடர்பு அனுமதி திறன்றது மின்னுளையத்தின் அனுமதி திறன்கள் வெற்றிடத்தின் அனுமதி திறன். அது நாங்கள் இந்த மாதிரி காட்டிக்கொள்ளலாம். அதாவது ε0 என்றது ε0ங்கள் ε0 இருக்கும். அதாவது ε0 இன்டு ε0 தான் ஊடகத்தின் அனுமதி திறனாக இருக்கும். ஊடகத்தின் அனுமதி திறன் என்றது வெற்றிடத்தின் அனுமதி திறனை அதன் சார்பு அனுமதி திறன் தொடர்பு அல்லது சார்பு அனுமதி திறனை பெருக்குவதன் மூலம் கிடைக்கும். அடுத்ததாக நாங்கள் இந்த ε0 பெறுமதி நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த பெறுமதி 8.85 × 10⁻12 ஃபரட் மீட்டர் -1 அல்லது வேறு அலகுகளும் இங்கு குறிக்கப்பட்டிருக்கின்றது. நான் கூட ஃபரட் மீட்டர் -1 பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது.
அது தந்தாலும் நாங்கள் 1/4πε0 என்றது 9 தர 10 தான் கூடுதலாக பயன்படுத்துவோம். அதே வேளை இப்போ எக்ஸாமுக்கு அந்த பெறுமதியை நேரடியாக உங்களுக்கு கேள்விகளில் தரப்பட்டிருக்கு. ஆகவே அதை நாங்கள் படமாக்க வேண்டிய தேவைகளும் இல்லை. அடுத்ததாக நான் ஏற்கனவே சொன்னது போல் ஏற்றங்கள் நீர் போன்ற வேறு ஊடகங்களில் இருப்பின் அவற்றுக்கிடையே உள்ள தொழிற்படும் விசை வெற்றிடத்தில் தொழிற்படும் விசையிலும் குறைவானது. காரணம் என்ன? அதாவது நாங்கள் ஊடகத்தின் அனுமதி திறன் அதிகரிக்க போகுது. ஊடகத்தின் அனுமதி திறன் அதிகரிக்கும் பொழுது எங்களுக்கு Q1 Q2/4πε0r வர்க்கம் என்று வரப்போகுது. எப்சிலோனின் பெறுமதி அதிகரிக்க அங்கே தாக்குற விசை குறைவடைய போகின்றது. ஆகவே எப்போதும் வெற்றிடத்தில் தாக்குற விசையை விட ஊடகத்தில் தாக்குற வேறு ஊடகங்கள் இருக்கையில் அங்கே நிலைமின் விசை குறைவாக இருக்கும். அடுத்ததாக ஒத்த ஏற்றங்கள் ஒன்றையொன்று தள்ளும், ஒவ்வாத ஏற்றங்கள் ஒன்றையொன்று கவரும் என்பது நாங்கள் ஏற்கனவே கதைத்த விடயம். அதை திருப்பி நாங்கள் குறிப்பாக சொல்கிறோம். ஒத்த ஏற்றங்கள் ஒன்றையொன்று கவரும், ஒவ்வா ஏற்றங்கள் ஒத்த ஏற்றங்கள் ஒன்றையொன்று தள்ளும், ஒவ்வா ஏற்றங்கள் ஒன்றையொன்று கவரும். உதாரணங்களுக்கு வருவோம். இந்த உதாரணங்கள் நாங்கள் முதலாவது உதாரணமாக நான் ஏற்கனவே சொன்ன இரு இலத்திரங்கள் ஒரு ஆங்ஸ்ட்ரோம் இடைத்தூரத்தில் இருக்கும்போது நிலைமின் தள்ளுகை விசையை காண்க, ஈர்ப்பு விசையை காண்க. இதில் எதை புறக்கணிக்கலாம் என தீர்மானிக்க. நான் ஏற்கனவே இதை பற்றி முதலே சொல்லியிருக்கின்றேன். என்ன? நிலைமின் விசை மிகப்பெரிய விசை. ஆகவே இந்த விசையை நாங்கள் கணித்து பார்ப்போம். இப்போ எவ்வளோ விசை வருகின்றது? ஒரு ஆங்ஸ்ட்ரோம் என்றால் 10 மீட்டர். இந்த விசை எவ்வாறு கூலோமின் விதிப்படி நாங்கள் விசை எஃப்இ ரெண்டு இலத்திரங்களாக இருக்கிறபடியால் இ வர்க்கத்தின் 4πε0 r வர்க்கம் சமன்பாட்டில் பிரதியிடைக்கல இலத்திரண்டு ஏற்றத்தின் பெறுமதி 1.6 தர 10⁻19 வர்க்கம். 4πε0 பெறுமதி 9 தர 19. அதே நேரத்தில் ஆர் தூரம் ஒரு ஆங்ஸ்ட்ரோம் என்றது 10⁻10 என்ற வர்க்கம். ஆகவே நாங்கள் அதின் பெறுமதி 2.304 தர 10⁸8. இது நிலைமின் விசையாக இருக்கின்றது. ஆகவே அடுத்த ஈர்ப்பு விசையை பார்த்தால் அது மிகச்சிறந்த சிறிய விசையாக இருக்க போகின்றது. அதை பார்த்தால் அதை பாருங்கள். நியூட்டன் ஈர்ப்பு விதிப்படி GME வர்க்கத்துங்கள் R வர்க்கம். ஆகவே அதை ஜியின் பெறுமதி உங்களுக்கு தெரியும். அதை பிரதியிட்டு பொழுது எங்களுக்கு கிடைக்கின்ற பெறுமதி 53. அங்கே 8 நியூட்டன். அப்போ ஒரு குறித்த இடத்துல ஈர்ப்பு விசை மிக குறைவாக உள்ளது, நிலைமின் விசை மிக பெரியதாக இருக்கின்றது. ஆகவே பாருங்கள், இந்த ரெண்டு விசையோட ஒப்படைகளை இந்த நிலை மின் விசை ஈர்ப்பு விசையோட ஒப்படைகளை மிக பெரியது. ஆகவே FGஐ அதாவது ஈர்ப்பு விசையை புறக்கணிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த இடத்திலிருந்து நிலை மின் விசையுடன் ஒப்பிடும் பொழுது ஈர்ப்பு விசை புறக்கணிக்கத்தக்க அளவு சிறியது என்பது இந்த வினாவின் மூலம் நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். வெற்றிடத்தில் 60 சென்டிமீட்டர் இடைத்தூரத்தில் உள்ள இரு புள்ளிகள் A, Bயில் 8 மைக்ரோகூலம் 6 மைக்ரோகூலம் ஏற்றங்கள் வைக்கப்பட்டுள்ளன. ஏயில் இருந்து 40 சென்டிமீட்டர் தூரத்திலும் பியிலிருந்து 20 சென்டிமீட்டர் தூரத்திலும் உள்ள புள்ளி சியில் 4 மைக்ரோகூலம் ஏற்றம் வைக்கப்பட்டுள்ளது. சியில் ஏற்றத்தின் மீதான விளையில் விசையை காண சொல்லி கேட்டு. ஆகவே நாங்கள் அந்த விசையை பார்க்கல. உங்களுக்கு தெரியும், இந்த இணைக்கிற கோட்டில் தான் விசை தாக்கும். இப்போ ஏயால் சீல தாக்குற விசை தான் FA. அந்த இணைக்கிற நேரேற்றங்கள் ஒத்த ஏற்றங்கள் ஒன்று ஒன்று தள்ளும். ஆகவே பியை நோக்கியதாக இருக்கும். ஏயால் சீல தாக்குற விசை, அதை FA என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் சியால ஏல தாக்குற விசை FB என்று குறிக்கப்பட்டிருக்கு. அது ஒத்த ஏற்றங்கள் தள்ளுது. ஆகவே நாங்கள் விசை படத்தை நாங்கள் சரியாக குறிக்க வேண்டியது அந்த கோடு வழியே செயற்படும் என்ற விடயம்
அந்த படத்தை சரியாக குறிக்கிறோம், தரவுகளை குறித்து கொள்கிறோம். அந்த குறிப்பதன் மூலம் நாங்கள் சரியான இடத்துக்கு போகக்கூடியதாக இருக்கும். ஆகவே எப்பொழுதும் நீங்கள் ஒரு கேள்வியை நாங்கள் செய்யும் பொழுது அதை சரியான முறையில் படங்களை குறித்து கொண்டு வந்தால், முக்கியமாக நான் சொன்ன மாதிரி ஏற்றங்களை தொடுக்கும் கோடு வழியே எப்பவும் அதை மறக்கக்கூடாது. அந்த கோட்டின் வழியே தான் தொழிற்பட போது விசை. அதே நேரத்தில் அது தள்ளுகையாக இருக்கும் கவர்ச்சி. ஒவ்வொரு ஏற்றங்கள் என்றால் கவர்ச்சியாக இருக்க போது, ஒத்த ஏற்றங்கள் என்றால் தள்ளு விசையாக இருப்ப ஒத்த ஏற்றங்கள் தள்ளுகை விசை. ஆகவே அந்த விசையை நாங்கள் குறித்திருக்கின்றோம். ஆகவே இதை நாங்கள் கூலோமின் விதிப்படி ஏற்றங்களுக்கு இடையே உள்ள விளையில் விசையை பார்க்கும் பொழுது, நாங்கள் இந்த சீல தாக்குற விளையில் விசை ஆர்ன்னு எடுத்திருக்கிறேன். அதில் FB - FC என்று போடுகின்றோம். அதாவது இந்த திசையில் பயன்படுத்தியிருக்கோம். நாங்கள் மாறி திசையை பயன்படுத்தினால் விடை மறையில் வந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், அதை ஆகவே இது திசை என்று போட்டுக்கொள்ளலாம். ஆகவே இந்த நான் FB - FC என்று இதில் பயன்படுத்தி இருக்கின்றேன். இது FB என்றது என்ன, இந்த FB என்ற விசை பியால் சீல தாக்குற விசை. ஆகவே ஏற்றம் சம்பந்தப்பட போது பியும் சியும். அப்போ QB QC பெருக்கத்தின் கீழ் அந்த தூரம் 4πε அந்த தூரம் 20 வர்க்கம். அதே மாதிரி FC என்றது, அதாவது சி என்றது நான் இங்கே FA தான் குறிச்சிருக்கின்றேன். CFA ஏல தாக்குற விசை அந்த பெருக்கத்துக்கு நேர்வு சமனாக இருக்க போது எது ஏயாலும் சியாலும் தாக்குற விசைக்கு அந்த விசைகளின் பெருக்கத்துக்கு இடைப்பட்ட தூரம் 40 வர்க்கமாக இருக்க போது. அதை நாங்கள் அடுத்த இதில் பார்க்கும் பொழுது பாருங்க, F என்றது QB QC over 4πε R1 வர்க்கம், QA QC over 4πε R2 வர்க்கம். நான் அதில் பொதுவாக சி ஏற்றம் எடுக்கலாம், 4πε ஏற்றத்தையும் எடுக்கலாம். ஆகவே பொதுவை எடுத்துட்டு கடைசியாக சுருக்க FC over 4πε பொதுவை எடுத்தால் எங்களுக்கு QBயின் கீழ் R வர்க்கம், QAயின் கீழ் R2 வர்க்கம் அதில் பிரதியிடும் பொழுது, இப்போ ஏற்கனவே QCயின் பெறுமதி 4 × 10⁻⁶, 1/4πε பெறுமதி 9 × 19. QB என்றது 6 மைக்ரோ கூலம். அப்போ 6 போட்டு மைக்ரோ 10⁻⁶ வெளியில் எடுத்திருக்கிறேன். அதே மாதிரி R1 வர்க்கம் 20 சென்டிமீட்டர் 20 × 10⁻² வர்க்கம் 10⁻⁴ போட்டிருக்கு. இதே போல் QAயும் R2 வர்க்கத்தையும் பிரதியிட்டிருக்கு. ஆகவே இதிலிருந்து நாங்கள் எடுத்தால் தேறிய விசை 3.6 நியூட்டன் கிடைக்கின்றது. ஆகவே அந்த விசையின் திசை நாங்கள் 3.6 நியூட்டன். அடுத்ததாக அப்போ இது இன்னொரு உதாரணம். அடுத்ததாக நாங்கள் இன்னொரு உதாரணத்தை பார்த்தால், இதில் ABC ஒரு இரு சமபக்க முக்கோணி, AB = AC = A, BC = 2B, அதன் உச்சிகள் ABCயில் முறையே +Q ஏற்றங்கள் வைக்கப்பட்டுள்ளன. ஏயின் ஏற்றத்தின் மீதான விளையில் விசையை கணிக்க என்று கேட்டிருக்கு. முதலாவது. ரெண்டாவது கேள்வி கேட்டிருக்கு, ABCயில் QQ - Q ஏற்றங்கள் வைக்கப்பட்டிருப்பேன். ஆகவே பருமன் எல்லாம் ஒன்றாக இருக்கு, குறிதான் வித்தியாசமாக உள்ளது. பருமன் ஒன்றாக குறிதான் வித்தியாசமாக இருக்கின்றது. ஒத்தேற்றங்கள்னால் தள்ளுகை என்று தெரியும். இந்த மறையேற்றம் என்றால் அங்கு கவர்ச்சி விசை சம்பந்தப்படும். ஆகவே நாங்கள் அதை படத்தின் மூலம் பார்க்கும் பொழுது, இப்போ பாருங்கோ, ABCயில் ஏற்றங்கள் வைக்கப்பட்டு +Q அதில் ABயும் ACயும் AA என்று தந்திருக்கு. BC 2B. இப்போ இரு சமபக்க முக்கோணி, அதை நான் BB என்று பிரித்து போட்டிருக்கின்றேன். அதே நேரத்தில் பியால் ஏல தாக்குற விசை என்றால் அந்த நேர்கோட்டின் வழியே ஒத்தேற்றங்கள் தள்ளப்போது நேர்கோட்டின் வழியே இருக்க போது FB என்று. சியால் தாக்குற விசை ஏயில் FC இருக்க போது அதே நேர்கோட்டின் வழியே. ஆனால் சம தூரம் சம ஏற்றங்கள், ஆகவே விசைகள் ரெண்டும் சமனாக இருக்க போது. ஆகவே ரெண்டு விசையை நாங்கள் F என்க என்று நாங்கள் எடுக்கலாம். ஆகவே F எடுத்தால் விளையில் விசை, அந்த ரெண்டுடையும் விளையில் விசை நான் தீட்டாண்டு போட்டிருக்கின்றேன். ஆகவே விளையில் விசை R 2F
காஸ்டீட்டான்னு நாங்கள் எடுக்கலாம். விளையில் விசை 2f காஸ்டீட்டாவாக இருக்க போகின்றது. 2f காஸ்டீட்டா. ஆகவே எஃப் என்றது உங்களுக்கு தெரியும், ஏற்றங்களின் பெருக்கம் இடப்பட்ட தூரத்தின் வர்க்கத்துக்கு நேர்மாறு வித சமன். அதை பயன்படுத்தும் பொழுது ஏற்றங்களின் பெருக்கம் 2 போட்டாச்சு, எஃப்க்கு பதிலாக q வர்க்கத்தின் கீழ் 4πε0 a வர்க்கம் காஸ்டீட்டா. காஸ்டீட்டா அயற்பக்கம், செம்பக்கம் a, அயற்பக்கம் எதிர்ப்பக்கம் b. ஆகவே அயற்பக்கம் வர்க்க மூலம் a வர்க்க மைனஸ் b வர்க்கம் என்று வரும். அதிலிருந்து காஸ்டீட்டா அயற்பக்கத்துக்கு செம்பக்கம் என்று போட்டால் நாங்கள் விளையில் விசையை காணலாம். விளையில் விசையின் பெருமன் இவ்வாறு அமையும். ஆகவே இது நிலைக்குத்தாக மேல் நோக்கி இருக்கிறத அவதானிக்கக்கூடியதாக இருக்குது விளையில் விசை. அப்போ இப்போ சியில் மைனஸ் கியூ ஏற்றத்தை போட்டால் என்ன நடக்க போகுது? அந்த எஃப்சி இப்போ கவரப்போகுது. அவ்வளோதான் இங்கே வித்தியாசம். திசை மாறப்போகுது, அவ்வளோதான் இதில். ஆகவே உங்களுக்கு அந்த இணைக்கிற கோடு வழியை திருப்பவும் நான் அதை சொல்கிறேன், இணைக்கிற கோடு வழியே செயற்படும். இதெல்லாம் நாங்கள் மாணவர்கள் சில நேரம் பிளவுறக்கூடிய வாய்ப்புகள், இது ஒரு கடினமாக அந்த இணைக்கிற கோடு வழியே செயற்படும் என்றதில் மிக தெளிவாக இருந்து கொண்டு. ஆகவே அதே கோட்டின் வழியே திசை மாறப்போகுது, கவர்ச்சி விசையாக இருக்க போகுது. ஆகவே அடுத்த கேள்வியை நாங்கள் பார்க்கல, திசை மட்டும் மாறிட்டு அவ்வளோதான், திசை மாறிட்டு. ஆகவே விளையில் விசை இப்போ ரெண்டும் சம விசைகள், பெருமல்ல சமன், திசை மட்டும் மாறிட்டுது. ஆகவே விளையில் விசை எவ்வாறு வருகிறது? கிடைத்திசையில் அமையுது. ஆகவே கிடைத்திசையில் இங்கேயும் பெருமன் ரெண்டும் சமன். அதே வேளை விளையில் விசை 2f sin θ. உங்களுக்கு தெரியும் தீட்டாண்டா என்ன, அந்த விசையை பிரிச்சா காஸ் தீட்டா, அங்கே sin θ. அப்போ ரெண்டு விசையும் 2f sin θ. திசை எங்களுக்கு கிடையாக இருக்குது. அதே நேரத்தில் ஏற்கனவே 2fக்கு பதிலாக q வர்க்கத்துங்கில் 4πε0 a வர்க்கம் அதே பெருமன், அதோட sin θ. sin θ எதிர்பக்கத்துங்கில் எங்களுக்கு செம்பக்கம் b/a எங்களுக்கு கிடைக்கின்றது. இந்த மாதிரி ஆன கோவை. ஆகவே இந்த எளிய உதாரணங்கள் மூலம் நீங்கள் மிகப்பெரிய கேள்விகளை கூடி இந்த சிம்பிள் ஐடியா ஒரு மிக தெளிவாக ஏற்றங்களை இணைக்கிற கோடு வழியே செயற்படும் என்ற கருத்தை புரிஞ்சு கொண்டால் நாங்கள் என்ன மாதிரியான சிக்கலான கேள்விகளையும் இலகுவாக நாங்கள் கேள்விகளை அணுகக்கூடியதாக இருக்கும். ஆகவே பொதுவாக நான் அதில் எந்த கோவையை பொதுவாக எடுக்கலாம். இப்போ சுருக்கல் எங்களுக்கு அதுவும் எங்களுக்கு மிக அத்தியாவசியமான விடயம். சுருக்கிறது எவ்வாறு இலகுவாக ஒவ்வொன்றா எழுதுறதை விட பொதுவாக எழுதி அதை சுருக்கி கொண்டு போய்களை தெளிவாக நீங்கள் விடையளிக்கிறதுக்கும் வாய்ப்பாக அமையும். அடுத்ததாக நாங்கள் இறுதியாக வந்த இந்த வருடம், அதாவது 2020 வந்த ஒரு கேள்வியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த முறை வந்த கேள்வி, இந்த 2020 வந்த ஒரு கேள்வி. இப்போ இந்த கேள்வியெல்லாம் என்ன மாதிரி, இப்போ இந்த நான் ஏற்கனவே முன்னர் செய்த கேள்விக்கும் இப்போ இந்த கேள்விக்கும் என்ன தொடர்பு இருக்குது, இது என்ன மாதிரி இந்த கேள்வியை அணுகலாம். ஆகவே ஏற்கனவே முன்னாயத்தம், நிச்சயமாக ஒரு பரீட்சை என்றது முன்னாயத்தம் ஏற்கனவே செய்தது தான் வருது. திருப்பி ஏதோ வடிவம் மாறி இருக்கு, அவ்வளோ வடிவங்கள் மாறி இருக்கு, கேள்வி ஒன்று தான். ஆகவே இந்த கேள்வியை என்ன மாதிரி அணுகிறோம்? இப்போ ஏற்கனவே அப்படி ஒரு கேள்வி பார்த்துட்டோம். அப்போ இந்த கேள்வியை எவ்வாறு அணுகக்கூடியதாக இருக்கு? இந்த கேள்வியை வாசித்து பாருங்கள். உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு உராய் வெற்ற கிடை மேற்பரப்பின் மீது இருக்கும் ஒரு சமபக்க முக்கோணி ஏபிசியில் உச்சியில் +q -q +q என்னும் ஏற்றங்களை காவும் 3 சிறிய கடத்தும் கோளங்கள் வைக்கப்பட்டுள்ளன. பியிலும் சியிலும் உள்ள கோளங்கள் நிலைப்படுத்தப்பட்டும், கேள்வியை வடிவாக்க பியிலும் சியிலும் உள்ள ஏற்றங்கள் நிலைப்படுத்தப்பட்டிருக்கு. ஏயில் உள்ள ஏற்றம் சுயமாக அசையத்தக்கதாகவும் உள்ளன. இப்போ கேள்வியில் வாசிக்கைகளை நீங்கள் அதுக்குள்ள கீறி கொண்டு போகிறதன் மூலம் அதை சரியாக புரிஞ்சு கொள்ளலாம். ஆகவே சுயமாக அசையக்கூடியதாக உள்ளது. அப்போ சுயமாக அசையக்கூடியது ஏ, மற்ற ரெண்டும் நிலையாக இருக்கின்றது. ஆகவே இப்போ சுய அசையத்த ஏயில் உள்ள கோளத்தின் இயலத்தக்க பாதையை மிகச்சிறந்த விதத்தில் வகை குறிப்பது என்றது கேள்வி. எவ்வளோ சிம்பிளாக இந்த கேள்வி அணுகலாம். ஆகவே ஏற்கனவே இப்போ முன் செய்த கேள்வியை கொண்டு உங்களுக்கு பார்த்தா தெரியும்,
அந்த ஆரம்பத்தில் இந்த விசை எங்கே தாக்கும்? எல்லாருக்கும் தெரியும். எப்படி? கிடையாக தாக்கும். அதுதான் அசையக்கூடியது. ஆகவே கிடையாக அசைய விழிக்கிறது. அப்போ கிடையாக அசைய விழிக்கிறீர்கள் என்ன நடக்க போகுது? இது பி கவரப்போகுது, ஏ தள்ளப்போகுது. அப்போ ஏலேருந்து தூரம் கூடுது. ஆகவே அதன் பாதை என்ன? ஒரு வளைய போகுது. அது தொடர்ந்து இருக்கு. ஆகவே அதன் பாதை சியாக அமையுது. ஆகவே எவ்வளவு இலகுவாக இந்த கேள்வியை அணுகலாம் என்றதை கவனம். இது ஒரு சிக்கலான கேள்வியா? இல்லை. எவ்வளவுக்கு இலகுவாக முதல் தாக்குற விசை பி வழி இருக்கு, ஆனால் தொடர்ந்து பி வழி அசையுமா? இல்லை. ஆகவே என்ன நடக்க போகின்றது? அந்த பாதை மாறப்போகுது. கவர்ச்சி விசை பி, தள்ளி விசை சி, சி தூரம் கூட, அங்கே விசை குறையுது, இது இந்த கவர்ச்சி விசை கூடுது. ஆகவே அதன் பாதை சியாக அமைகின்றது. இந்த முறை வந்த கேள்வியை, அதாவது 2000 கடைசியாக வந்து 2001 கேள்வியை, இந்த கேள்வியை பார்த்தா விளங்கும். ஆகவே இலகுவான கேள்வி. முதலாவது நாங்கள் இந்த மின்புலத்தை பொறுத்தவரை இது ஒரு இலகுவான பாடம் என்ற எண்ணம் மனதில் வந்தால் அடுத்தது கேள்விகள் எல்லாத்தையும் மிக இலகுவாக நீங்கள் அணுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு. எண்ணங்கள்லாம் முதல் கொண்ட பக்கம். நான் இதை சொல்கிறதுக்கு காரணம், இப்போ எங்களுடைய அனுபவங்களில் இந்த மீன்புலத்தில் கேள்விகள் பிள்ளைகள் தொடுவது மிக மிக குறை, மிக மிக குறை. ஆகவே இந்த கேள்விகளை எவ்வாறு இலகுவாக செய்யலாம் என்றால் அதை பற்றிய ஆரம்பமான அடிப்படை அறிவு, ஏற்றங்கள் என்றால் என்ன, அதே வேளை அந்த ஏற்றங்களுக்கிடையே கவர்ச்சி விசை எப்போ, தள்ளி விசை எப்போ ஏற்பட போகுதுன்றது, இந்த விதி எவ்வாறு பயன்படுத்த போகின்றீர்கள், அதாவது கூலோமின் விதி என்றால் என்ன, கூலோம் விதியைத்தான் இங்கே இவ்வளவு நாங்கள் கதைச்சு கொண்டிருக்கிறோம். கூலோமின் விதி என்பது என்ன என்ற விடயங்களை நாங்கள் கூட சிந்திக்கக்கூடியதாக இருந்த இந்த கேள்விகள் எல்லாம் மிக இலகுவாக செய்யக்கூடியதாக அமையும். அடுத்ததாக நாங்கள் இன்னொரு கேள்வியை பார்க்க வழிகிட்டா, 2 சென்டிமீட்டரினால் வேறாக்கப்பட்டுள்ள இரு சிறிய கோள ஏற்றிய பொருட்கள் ஒன்றிலொன்று 1.5 நியூட்டன் என்ற விசையை ஏற்படுத்துகின்றன. இவ்விரு பொருட்களுக்கும் இடையிலான வேறாக்கம் 3 சென்டிமீட்டருக்கு அதிகரிக்கப்பட்டால் இவ்விரு பொருட்களும் ஒன்றிலொன்று ஏற்படுத்தும் புதிய விசை என்று கேட்டு. அப்போ இந்த புதிய விசை என்பது தூரம் 2 சென்டிமீட்டராக இருந்தது 3 சென்டிமீட்டராக அதிகரிக்கின்றது. 2 சென்டிமீட்டராக இருக்கின்றது 3 சென்டிமீட்டராக அதிகரிக்கிறது. ஆகவே தூரம் அதிகரித்தால் வர்க்கத்தால் விசை குறைய போகுது. என்ன? அதாவது எஃப் இன்டு எஃப் நேர்வீத சமன் 1/r வர்க்கம் என்றால் எஃப் இன்டு ஆர் வர்க்கம் மாறிலி, எஃப் இன்டு ஆர் வர்க்கம் மாறிலி. ஆகவே எஃப் விசை 1.5 தர 2 வர்க்கம் சமன் நாங்கள் புதிய விசை தர 3 வர்க்கம். ஆகவே ஒன்று தூரம் அதிகரிக்க விசை குறையும் என்று தெரியணும். ஆகவே அந்த நேர் மாற நாங்கள் எஃப் இன்டு ஆர் வர்க்கம் மாறிலி என்றதை வச்சு பார்க்கும் பொழுது இலகுவாக எங்களுக்கு கேள்வியை புரியக்கூடியதாக இருக்கும். நேர் தலைகளாக வச்சு பார்க்கல எங்களுக்கு சுருக்கல் நேரம் கடினத்தன்மைகள் ஏற்படலாம். ஆகவே எஃப் இன்டு ஆர் வர்க்கம் மாறிலி என்ற 4 தர 1.5 வர்க்கம் 4 தர 1.5 சமன் 9 தர எஃப். ஆகவே உங்களோட விடையை அணுகலாம். ஆகவே உங்களோட விடை என்னென்று நீங்களே சொல்லிக்கொள்ளலாம். இதில் ஆகவே இவ்வாறு, அதாவது 4 தர 1 உங்களுக்கு தெரியும். ஆகவே 2×3 நியூட்டன் விசை கிடைக்கின்றது. ஆகவே விசை அதை விட குறைய வரணும். இந்த 2 விடையும் சாத்தியமில்லை. ஆகவே மிச்சம் 3 விடையில் இந்த 2 விசையும் சாத்தியமா அதாண்டது நீங்கள் பல்வேறு வினாக்களில் தட்டி கொண்டு போகிறேன்னு சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் இது சாத்தியம் இல்லை, பெரிய விசைகள் சாத்தியம் இல்லை. ஆகவே விசை குறையும் 1.5 விட குறைவான விட தான் சாத்தியம். அதுக்குள்ளே இது சாத்தியம் என்றதை நீங்கள் சுருக்கல் மூலம் கண்டறியலாம். ஆகவே இந்த 2வது கேள்வியும் அடிக்கடி இவ்வாறான கேள்விகள் அடிக்கடி எஃப் இன்டு ஆர் வர்க்கம் மாறிலி என்றதை வச்சுக்கணும். மற்ற ஏற்றங்கள் மாறாத விடத்து எஃப் இன்டு ஆர் வர்க்கம் மாறிலி என்றதை நாங்கள் கவனம் எடுத்த அதிகமான கேள்விகள் செய்யக்கூடியதாக அமையும். இன்னொரு உதாரணத்தை நாங்கள் பார்க்கும்போது
3 சம ஏற்றங்கள் Q சமபக்க முக்கோணியொன்றின் உச்சிகளிலும் Qக்கு எதிரான குறியுடைய கேபிட்டல் Q என்னும் ஏற்றம் முக்கோணியின் மையப்போலியிலும் வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்நான்கு ஏற்றங்களும் எந்த ஒன்றின் மேலுள்ள விளையில் விசையை கேபிட்டல் கியூங்கள் சிம்பிள் கியூவின் பெருமானம் எப்பெருமானம் பூச்சியமாக்கும் என்று கேட்டிருக்கு. ஆகவே இது நாங்கள் எழுதி பார்க்கிறது எவ்வாறு? நீங்கள் எழுதி பார்க்குற விடயத்தை தான் இதில் சொல்லப்படுது. இந்த கேள்வியை நாங்கள் 3 சமயேற்றங்கள் சமபக்க முக்கோணியின் உச்சியடியில் வைக்கப்பட்டிருக்கு. நடுவில் மையப்போலியில் அதுக்கு எதிரான ஏற்றம் வைக்கப்பட்டிருக்கு. ஆகவே இந்த எப்பெருமானம் பூச்சியமாக்கும் என்றால் ஏதாவது ஒரு உச்சியில் உள்ள விளையில் விசையை அதாவது விளையில் விசை பூச்சியம் சமநிலை இருக்கின்ற விளையில் விசை பூச்சியம், அதாவது ஏதோ ஒரு அதாவது ஏதாவது ஒன்று எடுத்து ஏதாவது ஒரு உச்சியை எடுத்து அதில் தாக்குற விளையில் விசையை பூச்சியத்துக்கு சமப்படுத்தினா, இப்போ நாங்கள் ஏற்கனவே சொன்னால் 2 விசைகள் எஃப் கோடின் வழியை தொழிற்படும் என்றால் அது இந்த விளையில் 2F cos தீட்டாண்டு அது கீழே கவர்ச்சி விசை எது இந்த கேபிட்டல் கியூவால் கவர்ச்சி விசை ஒன்று வரப்போகுது. அப்போ கவர்ச்சி விசைக்கு உரிய தூரம் என்ன? மொத்த தூரங்கள் தெரியும். எல்லாத்தையும் 2a எடுத்தால் உங்களுக்கு அந்த தூரம் எவ்வாறு என்று கணிக்க தெரியும். அதன் மூலம் இந்த விடையை நீங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். ஆகவே அதன் மூலம் இந்த விடையை நீங்கள் பெறலாம். எவ்வாறு 2F cos θ சமன் இந்த கேபிட்டல் கியூவால் தாக்குற கவர்ச்சி விசை மற்ற 2 தள்ளு விசை, அந்த தள்ளு விசை 2 விளையுள் இந்த கவர்ச்சி விசைக்கு சமப்படுத்துவதன் மூலம் நீங்கள் இந்த விடையை இதில் உள்ள விடையை 5 விடைகளை எந்த விடை என்பதை பெறக்கூடியதாக இருக்கும். ஆகவே நீங்கள் 2வது விடையை பெறக்கூடியதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். அதை நீங்கள் செய்து பார்க்கலாம். கவர்ச்சி விசை 2 மையப்போலில் உள்ளது கவர்ச்சி விசை, மற்ற 2 தள்ளு விசை, அந்த தள்ளுக விசைகள் என்ற விளையில் விசையை இந்த கவர்ச்சி விசை சமப்படுத்துவதன் மூலம் இந்த விடையை நீங்கள் பெற முடியும். அடுத்ததாக நாங்கள் அடுத்த பக்கமாக 2வது விடயமாக நாங்கள் இவ்வளவு நேரமும் கூலோமின் விதியை பற்றியும் அந்த கூலோம் விதியார்ந்த பயன்பாடுகள் எவ்வாறு பயன்படுத்த முடியும் என்பதை இவ்வளவு நேரம் அவதானித்தோம். அடுத்ததாக நாங்கள் சிந்திக்க வேண்டிய விடயம் மின் புல செறிவு. இப்போ நாங்கள் எந்த ஒரு புலத்தை பற்றியும் அறிய வேணும் என்றால் புலச்செறிவு என்பது வரையறுக்கப்படல் வேண்டும். ஈர்ப்பு புலச்செறிவு G என்ற குறியீட்டாலே நாங்கள் பார்த்தோம். ஓரலகு திணிவின் மீது தாக்கும் ஈர்ப்பு விசை. அதே மாதிரி இங்கு இந்த மின்புலச்செறிவு என்றால் என்ன? அங்கே திணிவுகளோடு சம்பந்தப்பட்டது, இங்கு ஏற்றங்களுடன் சம்பந்தப்பட்டது. ஏற்றங்கள் ஓரலகு ஏற்றத்தின் மீது தாக்கும் நிலை மின் விசை, பரிசோதனை ஏற்றம் என்று சொல்கிறோம். ஓரலகு ஏற்றம் அதை எவ்வாறு என்று பார்க்கறதுக்கு ஒரு பரிசோதனையை நாங்கள் பார்ப்போம். இந்த பரிசோதனையில் நாங்கள் இந்த மின்புலச்சரிவை காண்பதற்கான ஒரு எளிய பரிசோதனை எவ்வாறு என்றால், ஒரு திரையில் வரைதால் இணைக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் ஒரு காவலிக்கோள் ஒரு கோளம் ஏ என்ற கோளத்துக்கு இணைக்கப்பட்டிருக்கு. இஎஸ்டி வழங்கியது ஏற்றத்தை வழங்கக்கூடியது. மெல்லிய நைலன் உள்ள 2 இலைகள் மூலம் சோற்றி பந்து தொங்க விடப்பட்டிருக்கு. 2 இலைகள் மூலம் தொங்க விடப்படுறதுக்கு காரணம் என்ன? இப்போ ஒத்தேற்றங்கள் இதுக்கு மேற்றத்தை கொடுக்குறோம், இதுக்கு மேற்றத்தை வழங்குகிறோம். ஒத்தேற்றங்கள் ஒன்று தள்ளப்போது தள்ளினால் நாங்கள் ஒரு இலையில தொங்க விட்டால் என்ன நடக்கும்? அங்கால இஞ்சால ஓடும், அப்படியே சமநிலைக்கு வராது. ஆகவே 2 இலைகளை கட்டி விடுவதன் மூலம் அப்படியே தள்ளி போகுது, ஒரே தளத்துக்கு போகுது, ஒரே இல்லாட்டி நாங்கள் சமநிலையை கொண்டு வரையில அங்கால இஞ்சால பாய பிடிக்கிறது. ஆகவே 2 இலைகளை கட்டி தொங்க விட்டுட்டு நாங்கள் இதுக்கும் கோலத்துக்கும் ஒரு ஏற்றத்தை கொடுத்து வச்சிருக்கிறோம். அதே நேரத்தில் ஒரு மாற அழுத்தத்தில் இதுக்கு ஏற்றத்தை கொடுத்து வச்சிருக்க போகிறோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்? இதுக்கு நேர ஒரு ஒளிக்கட்டையை நிலையான ஒளிக்கட்டையை வச்சு
பிம்பத்தை திரையில் விழுத்துறோம். பிம்பத்தை அந்த பிம்பத்தை திரையில் விழுத்தி கொண்டால் அந்த பிம்பத்தை கொண்டு நாங்கள் நிலைக்குத்தோடு ஆக்குற கோணம் நாங்கள் வரையக்கூடியதாக பெறக்கூடியதாக அமையும். ஆகவே இதில் தாக்குற இந்த பிம்பங்களை தான் நாங்கள் இனிமேல் பார்க்க போகிறோம். பிம்பத்தில் இந்த பீல தாக்குற விசைகள். இப்போ பீல தாக்குற விசை இந்த என்ன ஏற்றம் மொத்த ஏற்றங்கள் ரெண்டும் ஆகவே ஒன்று தள்ளப்போகுது. ஆகவே கிடையாக நிலை மீன் விசை இருக்கிற போது அதே நேரத்தில் நிறை கீழ் நோக்கி தாக்க போகுது. அதே வேளை இந்த ரெண்டு இலைகளிலும் உள்ள இழிவையை நான் அங்கே நிலையில் ஒரே கோடாக காட்ட நாங்கள் ஒரே கோட்டில் காட்ட போகிறோம். இழிவையை டி என்று நிலைக்குத்தோடு ஆக்குற கோணத்தை டீட்டான்னு எடுப்போம். அப்போ அதன் மூலம் அதில் தாக்குற விசைகளை குறித்து கொண்டு இந்த தாக்குற விசைக்கும் ஏற்றத்துக்கும் என்ன தொடர்பு என்றதை பற்றி அறிகிறது தான் இந்த நோக்கம். விசைக்கும் ஏற்றத்துக்கும் இடையான தொடர்பு என்ன? ஆகவே என்ன செய்ய போகிறோம்? இந்த இஎச்டியை பயன்படுத்தி இதுக்கு ஒரு நிலையான ஏற்றத்தை கொடுத்து வைக்க போகிறோம். எதுக்கு? பிக்கு. ஏக்கு ஏற்றத்தை படிப்படியாக வழங்க போகிறோம். அப்போ வழங்கல இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரம் என்ன ஏற்றம் கூட ஏற்றங்களின் பெருக்கத்துக்கு விசை நேர்வசமன். ஆகவே இடைவெளி கூடிக்கொண்டு போப்பாங்க. ஆகவே நாங்கள் இதை கிட்ட கொண்டு வந்து அந்த ஏற்றத்தை அந்த தூரத்தை ரெண்டுக்கும் விடப்பட்ட தூரத்தை எப்போதும் மாறா வைத்திருக்க வேண்டும். ஏன் அப்படி மாறா வைத்திருக்க வேண்டும் என்றதை பற்றி நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயத்தை பார்ப்போம். அந்த தூரம் எப்போதும் மாறா வச்சிருக்க வேணும். அந்த மாறா வைத்திருப்பதன் மூலம்தான் நிலைக்குத்தோடு ஆக்குற கோணம் என்ன மாதிரி ஏற்றத்தோட தொடர்பட்டுள்ளது என்றதை அறியக்கூடியதாக அமையும். இடைப்பட்ட தூரத்தை மாறா வைத்திருப்பதன் மூலம் இலை நிலைக்குத்தோடு ஆக்குற கோணத்துக்கும் ஏற்றத்துக்குமான தொடர்பு அறியக்கூடியதாக இருக்கு. ஆகவே இந்த பரிசோதனை அமைப்பு இது ஒரு நாங்கள் ஒரு லேபில் செய்ய போகிற பரிசோதனை அமைப்பு அல்ல என்றாலும் இந்த கருத்தை விளங்குவதன் மூலம் மின்புலச் செறிவு என்றால் என்ன என்றதை நாங்கள் புரியக்கூடியதாக அமையும். இந்த லேபில் நாங்கள் செய்ய போகிறது இல்லை. ஆனால் நாங்கள் இதை என்ன மாதிரி இதில் பார்க்க போகிறோம்ன்றதை பற்றி பார்ப்போம். பாருங்கோ, கோளம் ஏயிற்கு இஎஸ்டியை பயன்படுத்தி என்றது அந்த நாங்கள் இஎஸ்டிக்கு இணைக்கப்பட்ட கோளம் இஎஸ்டியை பயன்படுத்தி மாற அழுத்தத்தில் மின்னேற்றப்பட்டுள்ளது. இதனால் உண்டாகும் மின் புலத்திலே பி என்னும் சோற்றி பந்து தொங்க விடப்பட்டுள்ளது. இதற்கு இஎஸ்டியை பயன்படுத்தி மின்னேற்றம் கியூவை வழங்கும் போது அதன் மீது தாக்கும் நிலை மின்விசை காரணமாக தள்ளப்படும். பியின் சமநிலை தானத்தில் இழை நிலைக்குத்துடன் ஆக்கும் கோணம் தீட்டா ஆகும். தீட்டாவின் பெருமானத்தை அளவிடுவதற்கு ஒளி முதலையும் திரையையும் பயன்படுத்தலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஒளியை பாய்ச்சித்தான் நிலைக்குத்தோடு ஆக்குற கோணம் நாங்கள் அளக்கக்கூடியதாக இருக்கு. அதுக்கு தான் திரையை பயன்படுத்தி ஒளியை பாய்ச்சினாங்கள். அந்த வரைதால நிலைக்குத்தோடு ஆக்குற கோணத்தை பற்றி அளக்கப்படும். அப்போ அந்த கோணத்தை பெறுறோம். அதன் மூலம் இந்த தீட்டாவுக்கும் நிலை மின் விசைக்கும் என்ன தொடர்பு என்றதை அறியலாம். நிலை மின் விசைக்கும் இந்த நிலைக்குத்தோடு ஆகிற கோணத்துக்கும் என்ன தொடர்பு என்றதை அறியலாம். ஆகவே பாருங்க, அதுக்கு நாங்கள் இந்த நிழலைத்தான் இதில் படத்தில் குறி காட்டியிருக்கிறேன். அதாவது இலையில் ரெண்டு இலையையும் சேர்த்த இழிவையத்தான் டி என்று குறிக்கப்பட்டிருக்கு. விசை நிலைமின் விசை எஃப், நிறைய டபிள்யூ என்று குறிச்சிருக்கிறேன். ரெண்டு ஏ பிக்கு இடைப்பட்ட தூரம் ஆர் என்று குறிக்கப்பட்டிருக்கு. அந்த தூரத்தை தான் நான் சொன்னால் எந்த சந்தர்ப்பத்திலும் மாறாது பேண வேண்டும் என்று. ஆகவே இப்போ இதில் தாக்குற விசைகளுக்கு நாங்கள் பீன்ற சமநிலைக்கு ரெண்டு திசையில் நாங்கள் பிரிக்கலாம். கிடை திசையில் பிரித்தா எஃப்இ சமன் டி சைன் டீட்டா, டபிள்யூ சமன் டி காஸ் டீட்டா. ஆகவே ஒன்று ரெண்டால் பிரித்தால் எஃப்இ சமன் டபிள்யூ டேன் டீட்டா. அல்லது இப்போ பாருங்க, பீன்ற சமன்லை என்றால் இந்த எஃப்இ என்ற விசையும் டபிள்யூன்ற விசையின்றையும் விளையில் விசை டிக்கு சமன். அதுக்கு எதிராக பிக்கு எதிராக அதே திசையில் அதே கோடின் வழியே எதிராக இருக்கப்போம். ஆகவே நாங்கள் அந்த நேர்கோட்டை நீட்டினா
அந்த டீட்டாவை அதே மாதிரி ஒத்த கோணத்தை குறிச்சா tan θ சமன் என்னென்று போடலாம். அங்கே அந்த முக்கோணி எங்களுக்கு விசை முக்கோணியை பார்த்தா tan θ சமன் எதிர்பக்கம் FE/W என்ன எடுக்கலாம். ஆகவே இந்த ரெண்டையும் நாங்கள் தனித்தனியே பிரித்து எடுக்கிறத விட ஒரேதான் இந்த இழிவையின் சமனான விசை அதே கோட்டின் வழியே தொழிற்பட போகின்றது. அதன் மூலம் tan θ சமன் FE/W எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே அதே நேரத்தில் தீட்டா சிறிய கோணமாக இருந்தால் 10 பாகைகள் இருக்குது, சிறிய கோணங்களாக இருந்தால் tan θ தீட்டாவை எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரத்தில் அண்ணளவாக தீட்டான்னு எடுத்தால் tan θ FE சமன் W தீட்டாவாக இருக்க போகுது. FE சமன் W தீட்டா, tan θ தீட்டா சமன் W தீட்டா, தீட்டா ரேடியலில் இருக்க முடியும். ஆகவே இதில் இருந்து என்ன தெரியுது எங்களுக்கு மீன் விசை தீட்டாவுக்கு நிலைக்கத்தோடு ஆகிற கோணத்துக்கு வீத சமனாக இருக்க போகுது. அப்போ அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம், இந்த தீட்டா அதில் உள்ள ஏற்றத்துக்கு என்ன தொடர்பு. ஆகவே FE நேர்விகித சமன் தீட்டான்னு பார்த்துருக்கிறோம். தீட்டா கியூவுக்கு நேர்விகித சமன்ன்றதை காட்டினா அதுலேருந்து என்ன சொல்லலாம், மீன் விசை ஏற்றத்துக்கு விகித சமனாக இருக்கு. அந்த விகித சமனாக்குறதுக்கு ஒரு மாறிலியை போடுறோம். அந்த மாறிலி தான் அந்த பியை சுற்றி உள்ள இடத்தில் உள்ள மீன்புல செறிவென வரையறுக்கின்றோம். அந்த இடத்தை சுற்றி உள்ள மீன்புல செறிவு. ஆகவே நாங்கள் தீட்டா கியூவோட தொடர்பை பார்க்குறதுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், ஏக்கு உள்ள ஏற்றத்தை கூட்டி கொண்டு போகிறோம். கூட்டி கொண்டு போக தூரம் அதிகரிக்கும். மொத்தம் ஏற்றம் கூட ஏற்றத்தின் பெருக்கத்துக்கு நிரசம். அப்போ தூரம் அதிகரிக்க தள்ளிப்போம். ஆகவே இதை நாங்கள் கிட்ட கொண்டு வந்து எப்போவும் ஆறாக வச்சுக்கொண்டு தீட்டாவுக்கும் திரும்பலுக்கும் இடையான தொடர்பு வளர்க்குறோம். தீட்டாவுக்கும் ஏற்றத்துக்கும் இடையான தொடர்பு எடுக்க போகின்றோம். ஆகவே ஏக்கு ஏற்றத்தை வழங்குகிறோம். இந்த ஏற்றத்தோட தீட்டா என்ன மாதிரி மாறுது, தூரம் மாறாது இருக்கத்தக்கதாக. ஆகவே அதை பார்க்கும் பொழுது சிறிய மின்னேற்ற காவி ஒன்றையும் EST வழங்கியை பயன்படுத்தி ஏயில் உள்ள ஏற்றம் கியூவை சமனான அளவுகளால் அதிகரிக்கலாம். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஏக்கும் பிக்கும் இடையில் உள்ள இடைத்தூரம் R மாறாது இருக்கத்தக்கதாக ஏஐ செப்பன் செய்து நிலைக்குத்துடன் இழையின் சாய்வு தீட்டாவை அளவிடலாம். கியூவிற்கு எதிரே தீட்டாவை குறித்து வரைவு உற்பத்தி கூட செல்லும் நேரோடாக இருக்கு. அப்போ நேரோடாக இருந்த என்ன முடிவெடுக்கலாம், தீட்டா நேர்விகித சமன் கியூ, தீட்டா நேர்விகித சமன் கியூ, தீட்டா நேர்விகித சமன் கியூ. ஆகவே முதல் பார்த்துட்டோம் FE நேர்விகித சமன் தீட்டா, இங்கே தீட்டா நேர்விகித சமன் கியூ. ஆகவே இது ரெண்டையும் சேர்க்கும் பொழுது என்ன சொல்லலாம், அதாவது FE நேர்விகித சமன் Q. ஆகவே FE சமன் E into Q. E தான் ஒரு மாறிலி. அந்த மாறிலி அந்த இடத்தில் உள்ள என்ன, அந்த கோளம் சோட்டி பந்துக்கு அண்மையில் உள்ள இடத்தில் உள்ள மீன்புலச்சரிவு. E என்பது மாறிலி, E என்பது அவ்விடத்தில் உள்ள மீன்புலச்சரிவு என வரையறுக்கப்படும். அப்போ இதை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் விளக்கணம் கொடுக்கலாம். எவ்வாறு விளக்கணம் கொடுக்கலாம், அந்த E என்றது விசையிங்கில் ஏற்றம். ஆகவே அந்த விசையிங்கில் ஏற்றம் என்றால் விளக்கணம் எவ்வாறு அமையும், ஒரு இடத்தில் வைக்கப்படும் ஒரு கூலோம் நேர் சோதனையேற்றம் அனுபவிக்கும் மின் விசையானது அவ்விடத்தில் உள்ள மின்புலச்சரிவென வரையறுக்கப்படும். ஒரு கூலோம் நேர்ச்சோதனையேற்றம் அனுபவிக்கும் மின் விசை அவ்விடத்தில் உள்ள. அப்போ இது ஒரு மின்புலச்சரிவு என்பது ஒரு விசை என்றது தெளிவாக இருக்கு. எவ்வாறான விசை, ஓரலகு ஏற்றத்தில் தாக்குற விசை. மின் புலச்சரிவுன்றது ஒரு விசை, ஈர்ப்பு புலச்சரிவுன்றது ஒரு விசை. எவ்வாறான விசை, ஓரலகு திணிவின் மீது தாக்கும் ஈர்ப்பு விசை, அங்கு ஈர்ப்பு புலச்சரிவு என்று சொன்னோம். இங்கு மின்புலச்சரிவு என்றது ஓரலகு நேர்ச்சோதனையேற்றத்தில் தாக்கும் விசை. ஆகவே அங்கேயும் விசையின் கீழ்
திணிவு நியூட்டன் கிலோகிராம் -1 என்று பார்த்திருப்பீங்க. இங்கு என்ன வரப்போகுது? விசைங்கள் ஏற்றம். ஆகவே என்ன வரப்போகுது? நியூட்டன் கூலோம் -1 என்று. அப்போ மின்புல செறிவு ஒரு செறிவின் திசை நேரேற்றத்தில் தாக்கும் விசையின் திசையாக இருக்கும். அதே வேளை மின்புல செறிவு நான் ஏற்கனவே விசை என்று சொல்லிவிட்டேன். அந்த ஓரலகு ஏற்றத்தில் தாக்குற விசை. ஆகவே மின்புல செறிவின் அது ஒரு காவிக்கணியம். ஆகவே அதன் திசை விசையின் திசையில தான் மின்புல செறிவு இருக்கப்போகுது. ஓரலகு ஏற்றத்தின் மீது தாக்கும் நிலை மின் விசை தான் மின்புல செறிவு என பெயரிடப்படும். ஆகவே திசையானது நேரேற்றத்தில் தாக்கும் விசையின் திசையாகும். ஆகவே ஒரு காவிக்கணியம் ஈன் அலகு நியூட்டன் கூலோம் -1 அல்லது இன்னொரு அலகு இருக்கு வால்ட் மீட்டர் -1. இந்த வால்ட் மீட்டர் -1 பின்னர் நாங்கள் அது இந்த அலகு எவ்வாறு வந்ததுன்றதை பற்றி இந்த மின்புலச் செறிவுக்கும் அழுத்தத்துக்கும் என்ன தொடர்பு என்றதை அறிவதன் மூலம் நாங்கள் அதை பெறக்கூடியதாக அமையும். ஆகவே ஒரு ஈண்டது மின்புலச் செறிவு காவி, அது விசையின் திசையாக இருக்குது. நேரேற்றத்தில் தாக்குற விசையின் திசை, நேரேற்றத்தில் எந்த திசையில் விசை தாக்குதோ அந்த திசையில் தான் மின்புலச் செறிவு இருக்கு. அப்போ மறையேற்றம் இருந்தால் என்ன நடக்க போகுது? மறையேற்றத்தின் மீது தொழிற்படும் விசையின் திசைக்கு எதிர் திசையில் மின்புலச் செறிவின் திசை இருக்கு. மறையேற்றம் என்றால் அது அந்த அதாவது மின்புலச் செறிவின் திசை விசையின் திசைக்கு எதிர் திசையில் இருக்கு. ஒரு மறையேற்றம் என்றால் அதை கவனிக்க வேண்டியது. மறையேற்றமாக இருந்தால் மின்புலச் செறிவின் திசைக்கு எதிர் திசையில், அதாவது விசையின் திசைக்கு எதிர் திசையில் மின்புலச் செறிவின் திசை இருக்கும் என்றதை நாங்கள் இதில் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக உள்ளது. அடுத்ததாக மின்புலக்கோடுகள். இந்த மின்புலக்கோடுகள் என்றது என்ன? இந்த மின்புலக்கோடுகள் இதுக்கு நாங்கள் மிக தெளிவாக புரிய வேண்டிய விடயம். மின்புலக்கோடுகள் நாங்கள் அடிக்கடி மின்புல கோடுகளை தான் கீற போகிறோம். மின்புலக்கோடுகளை பற்றி தான் அறிய போகிறோம். இந்த மின்புலக்கோடுகள் என்றது என்ன? சரியா, மின்புலக்கோடு என்றது ஒரு நேரேற்றம் சுயமாக அசையக்கூடியதாக இருந்தால் அதின் இயக்க பாதை என்று சொல்றோம். நேரேற்றம் ஒன்று சுயமாக அசையக்கூடியதாக இருந்தால், மின்புலத்தில் உள்ள மின்புலக்கோடானது ஒரு சிறு நேரேற்றம் அப்புலத்தில் சுயாதீனமாக இயங்கக்கூடியதாயின் அவ்வேற்றத்தின் இயக்கத்தின் பாதையாக இருக்கு. ஏற்றத்தின் இயக்கத்தின் பாதையாக இருக்கும். மேலும் இப்போ அந்த இயக்க பாதையை நாங்கள் கீறினா அந்த இயக்க பாதையில் ஏதாவது ஒரு புள்ளியில் மின்புலச் செறிவை காணணுமெண்டா அந்த பாதையில் உள்ள அந்த குறித்த புள்ளியில், இந்த பாதையில் ஏதாவது ஒரு குறித்த புள்ளியில் நாங்கள் மின்புலச் செறிவின் திசையை காண்றதுக்கு அதில் உள்ள தொடலி திசை வழியே தான் மின்புலச் செறிவு காணப்படும். அந்த தொடலி திசை வழியே இருக்க போகின்றது. ஆகவே அந்த மேலும் அக்கோட்டில் யாதும் ஒரு புள்ளியில் வரையப்படும் தொடலி அப்புள்ளியில் உள்ள புலத்தின் திசையை தரும். அந்த இடத்துல உள்ள புலத்தின் திசை. அப்போ மின்விசை கோடை தெரிஞ்சால், மின்விசை கோடுன்றது ஒரு சுயமாக நேரேற்றம் அசையக்கூடியதாக இருந்தால் அதன் இயக்க பாதை. அந்த இயக்க பாதையில் எங்கே புலத்தின் திசையை காண வேண்டும் என்றால் அந்த புலத்தின் திசையை காண்றதுக்கு அந்த ஏதாவது ஒரு இடத்துல நாங்கள் புலக்கோடு தெரிஞ்சால் அதில் தொடலி இயக்கிறனா குறித்த புள்ளியில் புலத்தின் திசை என்ன நாங்கள் தொடலி இயக்கிறனா அந்த திசையில் தான் மின்புலச் செறிவு காணப்படும். ஆகவே ஒரு மின்விசை கோடு என்றது திருப்ப ஞாபகப்படுத்த வேண்டியது, ஒரு சுயாதீனமாக இயங்கக்கூடியதாக இருந்த ஒரு மின்புலத்தில் உள்ள சிறு நேரேற்றம் சுயாதீனமாக இயங்கக்கூடியதாக இருந்தால் அவ்வேற்றத்தின் இயக்கத்தின் பாதையாக இருக்கு. அவ்வேற்றத்தின் இயக்கத்தின் பாதை. அதேவேளை மின்புலத்தின் திசையை காண்றதுக்கு அந்த இடத்துல உள்ள தொடலியை கீறினால் குறித்த புள்ளியில் தொடலியின் திசையில் தான் மின்புலச் செறிவு காணப்படும். ஓகே, அடுத்ததாக மின்பு விசை கோடுகளின் இயல்புகள். மின்விசை கோடுகளின் இயல்புகள் என்ன? மின்விசை கோடுகளின் இயல்புகள் எவ்வாறு அமையும்?
நாங்கள் பொதுவாக என்ன ஒரு மீன்வீசை கோட்டின் இயல்பு என்ன எங்களுக்கு தெரியும். இது நிச்சயமாக எங்களுக்கு தெரிய வேண்டியது. மீன்வீசை கோடுகளானது எப்போதும் ஒன்று வெட்டுவதில்லை. மீன்வீசை கோடுகள் வெட்டாது. மீன்வீசை கோடுகள் ஒன்று வெட்டாது. ஏன் ரெண்டு இப்போ உங்களுக்கு தெரியும். ஏன் வெட்டாதுண்டா அதுக்கு விளக்கம் தெரியுமா? யோசிக்க முடியுமா? மீன்வீசை கோடுகள் ஒன்று வெட்டாதுன்னு சும்மா பார்த்துட்டு போகிறதுல அர்த்தம் இல்லை. நாங்கள் ஏற்கனவே மின்விசை கோடுண்டா என்னென்னு பார்த்துட்டோம். நேரேற்றத்தின் நகர்வு பாதை. அப்போ ரெண்டு நேரேற்றங்கள் போனால் சந்திக்க முடியுமா? சந்திக்க முடியாது. ஆகவே எப்போதும் ஒன்று வெட்டாது மின்விசை கோடுகள். நேரேற்றத்தில் ஆரம்பித்து மறையேற்றத்தில் முடிவடை. நேரேற்றத்தில் ஆரம்பித்து மறையேற்றத்தில் முடிவடை. அப்போ நேரேற்றத்தில் ஆரம்பித்து மறையேற்றத்தில் முடிவடையும் என்றால் நேரேற்றம் தனியே இருந்தால் ஆரம்பிக்கிற இடம் நேரேற்றம், முடிகிற இடம் முடிவிலியாக அமைய போகுது, மிக தொலைவு. அதே மாதிரி மறையேற்றம் இருந்தால் ஆரம்பிக்கிற இடம் முடிவிலியாக இருக்க போது சேர்ற இடம் தான் இந்த மறையேற்றமாக இருக்கு. சரி, அப்போ நேரேற்றத்தில் ஆரம்பித்து மறையேற்றத்தில் முடிவடைகின்றன. கடத்திகளினூடு செல்லாது மீன்விசை கோடுகள். கடத்திகளினூடு செல்லாது. சம அழுத்த மேற்பரப்புக்கு செங்குத்தாக இருக்கும். இந்த சம அழுத்தம், அழுத்தம் என்றா என்னன்றது நாங்கள் பாடத்தில் விளங்கிக் கொள்ளலாம். அழுத்தம் என்றது என்ன? மின் அழுத்தம். சம அழுத்த மேற்பரப்புக்கு, அழுத்த மேற்பரப்புக்கு எப்போதும் மின்விசை கோடுகள் செங்குத்தாக அமையும். ஆகவே அந்த இயல்புகள் நிச்சயமாக எங்களுக்கு தெளிவாக இருக்கும். இந்த இயல்புகளை வச்சு தான் நாங்கள் எல்லாத்தையும் சிந்திக்கிறீங்களே. எப்போதும் ஒன்று வெட்டுவதில்லை. நேரேற்றத்தில் ஆரம்பித்து மறையேற்றத்தில் முடிவடைகின்றது. கடத்திகளோடு செல்லாது. சமஅழுத்த மேற்பரப்புக்கு செங்குத்தாக இருக்கும் என்ற விடயங்கள் மிக தெளிவாக அறிந்திருக்க வேண்டிய விடயம். இந்த படித்த விடயங்களை நாங்கள் நினைவுபடுத்துவதற்கு திரும்ப திரும்ப பார்ப்பதன் மூலம்தான் அதை நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளலாம். அதற்கு சேனல் NIE யூடியூப்பினூடாக நீங்கள் தொடர்ந்து பார்வையிடலாம். திரும்ப திரும்ப பெற்று அதை நீங்கள் மிக பலன் உள்ளதாக மாற்றிக்கொள்ளலாம். ஆகவே மீண்டும் அடுத்த பாடத்தில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் மாணவர்களே.